ஹலோ நண்பர்களே, இந்த ஒரு புதிய விளக்க தொகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல பல மணி நேரம் புத்தகத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு அடடா எப்படி இதையெல்லாம் படிச்சு முடிக்க போறோம்னு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம் இல்லையா? உண்மையா சொல்லணும்னா படிப்பு அப்படிங்கிறது சில நேரங்கள்ல ஒரு பெரிய மலை மாதிரி தோன்றும். ஆனா அந்த மலையை ரொம்ப எளிதா சுவாரஸ்யமா கடக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா ஒவ்வொரு படியா பார்க்க போறோம். உங்களுடைய கற்றல் முறையையே முற்றிலுமா மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கலைதான் குரூப் ஸ்டடி, அதாவது குழுவாக படிப்பது. சரி, வாங்க நேர விஷயத்துக்குள்ள போகலாம். புக் ஓபனா இருக்கும், ஆனா நாம அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துல இருப்போம். இந்த அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்கா? கண்டிப்பா நடந்திருக்கும். நம்ம தனியா உட்காந்து படிக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே தூக்கம் வரும், இல்லைன்னா நம்ம கவனம் முழுசா செதறிடும். இது ஏதோ உங்களுக்கு மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாதுங்க. உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நடக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தான். நம்ம தனிமையில ஒரு பெரிய பாடத்தை படிக்கும்போது நம்ம மூளை ரொம்ப சீக்கிரமாவே சோர்வடைஞ்சிடுது. அந்த சோர்வு தான் தூக்கமாவோ இல்ல கவனச்சிதறலாவோ மாறுது. இந்த ஒரு விரக்தியான சூழ்நிலையா நாம எல்லாரும் கண்டிப்பா கடந்து வந்திருப்போம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னா, 1. தனியாக படிப்பதில் உள்ள சவால்கள். 2. குரூப் ஸ்டடியின் உண்மையான நோக்கம். 3. சரியான குழுவை அமைத்தல். 4. கற்பித்தல் மற்றும் கற்றல் முறை. 5. நேர நிர்வாகம் மற்றும் இடைவேளைகள். மற்றும் 6. குரூப் ஸ்டடியின் மிகச்சிறந்த நன்மைகள். ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க, குரூப் ஸ்டடி அப்படிங்கிறது சும்மா நண்பர்களோட சேர்ந்து அரட்டை அடிக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு மிகச்சரியான திட்டமிடப்பட்ட அறிவியல். பகுதி 1. தனியாக படிப்பதில் உள்ள சவால்கள். தனிமையான மேஜை. ஓகே, இது கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு பக்கம் தனியா படிக்கிறது, அங்க கவனம் சிதறதும் தூக்கம் வரதும் தவிர்க்கவே முடியாத ஒண்ணு. ஆனா இன்னொரு பக்கம் குரூப் ஸ்டடி, இத ஒரு சூப்பர் தீர்வு அப்படின்னு நம்ம மூலக்கட்டுரை ரொம்ப அழகா சொல்லுது. படிக்கும்போது கவனச்சிதறல் அப்படிங்கறது எல்லாருக்கும் ஏற்படும் ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா அதை முறியடிக்க நம்ம நண்பர்களோட சேர்ந்து படிக்கிற இந்த முறை ஒரு மிகச்சிறந்த மாற்றீடாக செயல்படுது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், தனியா இருக்கும்போது மூளை ஈஸியா ஆஃப் ஆயிடும். ஆனா நண்பர்களோட சேர்ந்து பேசும்போது மூளை எப்பவுமே சுறுசுறுப்பா மூழ்கிக்கிட்டே இருக்கும். பகுதி 2. குரூப் ஸ்டடியின் உண்மையான நோக்கம். பொறியில் சிக்காமல் இருப்பது. இங்குதான் நாம எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுவோம். இந்த குரூப் ஸ்டடி தீர்வு எவ்வளவு சிறப்பானதோ அது சரியா பயன்படுத்தலைன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். குரூப் ஸ்டடிங்கிற பேர்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சினிமா கதையோ இல்ல சம்பந்தமே இல்லாத விஷயங்களையோ பேசிட்டு இருந்தா அது உங்களோட பொன்னான நேரத்தை முழுமையா வீணடிச்சிடும். ஆனா சரியான முறையில செயல்படுத்தப்படும் ஒரு உண்மையான குரூப் ஸ்டடி அப்படிங்கிறது மிக தெளிவான நோக்கத்தோட அதிக உற்பத்தி திறனோட இருக்கும். இது சும்மா நேரத்தை கழிக்கிற வேலை இல்லைங்க, இது ஒரு தீவிரமான கூட்டு முயற்சி. பகுதி 3. சரியான குழுவை உருவாக்குதல். எண்ணிக்கையை விட தரம். சோ இங்க மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. 2 அல்லது 3 பேர், அவ்வளவுதான். இது ஏதோ தோராயமா சொல்ற நம்பர் கிடையாது. நீங்க படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடியே உங்க குரூப் ஸ்டடியோட வெற்றி இங்கதான் தீர்மானிக்கப்படுது. ரொம்ப பெரிய கூட்டமா ஒரு 5-6 பேர் சேர்ந்தா அது கண்டிப்பா ஒரு சண்டையா மாறிடும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால ரொம்ப கவனமா 2 அல்லது 3 நபர்களை கொண்ட ஒரு சிறிய நெருக்கமான குழுவை மட்டுமே உருவாக்கணும். சரி, அந்த 2-3 பேர் யாரு அப்படிங்கிறது அதை விட முக்கியம். உண்மையாவே படிக்க நினைக்கிற நண்பர்களை மட்டும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம மூளைக்கட்டுரை ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. சும்மா ஜாலியா ஊர் சுத்துற நண்பர்களை எல்லாம் இதுல சேர்த்துக்க கூடாது. உண்மையான கல்வி நோக்கத்தோட நாம இன்னைக்கு எதையாவது உருப்படியா படிச்சு முடிக்கணுங்கிற ஆர்வத்தோட இருக்கிற நண்பர்களை நீங்க ரொம்ப கண்டிப்போட தேர்ந்தெடுக்கணும். அப்போதான் அந்த செஷன் அதோட முழு பலனை தரும். பகுதி 4. கற்பித்தல் மற்றும் கற்றல் முறை மைய உத்தி. இப்போ நாம ஒரு மாஸ்டர் பிளான்குள்ள போக போறோம். இது ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த செயல்முறை 4 முக்கியமான படிகளை கொண்டிருக்கு. முதல் படி, அன்னைக்கு என்ன படிக்க போறோம் அப்படிங்கறத முன்கூட்டியே முடிவு பண்ணிடுங்க. எந்த ஒரு பிளானும் இல்லாம புக் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. 2வது படி, குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பாடத்தை அல்லது டாபிக்கை எடுத்துக்கோங்க. 3வது படி, நீங்க படிச்சத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க. 4வது படி, ஏற்படும் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. இது எவ்வளவு அருமையான ஃபெயிலியரே ஆகாத ஒரு ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்களா? இந்த முறையோட அடிப்படை தத்துவம் என்ன தெரியுமா? கற்றுக்கொள்வதற்காக கற்பித்தல். ஒரு குறிப்பிட்ட டாபிக்க ஒருத்தருக்கு ஒதுக்கிடும் போது அவர் அந்த பாடத்துல முழுமையா நிபுணத்துவம் பெற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஏன்னா அவர் அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இந்த ஒரு பொறுப்புணர்வு காரணமா குழுவுல இருக்கிற எல்லாரும் ரொம்ப சுறுசுறுப்பா முழு ஈடுபாட்டோட செயல்பட ஆரம்பிப்பாங்க. யாரும் இங்க சும்மா தப்பிச்சு போக முடியாது. இங்க ஒரு அற்புதமான விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். 100%. இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
இது ஏதோ ஒரு சாதாரண சதவீதம் கிடையாது. இது நம்ம மூளையோட நினைவு திறனை பத்தின ஒரு மிகப்பெரிய அறிவியல் உண்மை. இந்த குரூப் ஸ்டடி முறையோட மிகப்பெரிய வெற்றியே இந்த 100% தான் அடங்கியிருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்த நாம மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதுதான் அது நம்ம மூளையில 100% ஆழமா பதியும். கற்பித்தல் அப்படிங்கிறது தான் கற்றலோட உச்சக்கட்ட வடிவம். நீங்க ஒரு விஷயத்த சும்மா மனப்பாடம் பண்ணும்போது ஞாபகம் இருக்கிறத விட அதை உங்க நண்பருக்கு புரிய வைக்கணும்னு முயற்சி செஞ்சு சொல்லி கொடுக்கும் போது உங்க மூளை அதை முழுமையா உள்வாங்கி ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சுக்கும். நீங்க அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறீங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனா உண்மையில உங்க மூளைக்கு நீங்களே ஸ்ட்ராங்கா கத்துக் கொடுக்கறீங்க. இதுதான் இந்த முறையோட மிகப்பெரிய மேஜிக். அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு பிராக்டிக்கலான பயனும் இருக்கு. தனியா படிக்கும் போது ஒரு டவுட் வந்தா என்ன பண்ணுவோம்? விட தெரியாம அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிப்போம். மணிக்கணக்கா தேடி டைம் வேஸ்ட் ஆகும். ஆனா இங்க உங்களுக்கு தெரியாத சந்தேகங்களை உங்க நண்பர்கள் கிட்ட கேட்டு உடனே தெளிவுபடுத்திக்கலாம். மச்சான் இது எப்படிடா வந்துச்சுன்னு கேட்டா உடனே ஒரு பதில் கிடைக்கும். இதனால உங்க நேரம் ரொம்பவே மிச்சமாகும். பல மணி நேர போராட்டத்தை இது சில நிமிடங்களா குறைச்சிடும். பகுதி 5, நேர நிர்வாகம் மற்றும் இடைவேளைகள். கவன மண்டலத்தை பாதுகாத்தல். இதுவரைக்கும் நாம எப்படி படிக்கணும்னு பார்த்தோம். ஆனா அந்த செஷன்ல ஒழுக்கத்தை எப்படி மெயின்டைன் பண்றது, அதுக்கு ஒரு மிக கடுமையான விதி இருக்கு. படிக்கிற நேரத்துல தேவையில்லாத கதைகள் பேசுறத முற்றிலும் தவிர்த்துடணும். படிப்புனா படிப்பு மட்டும்தான். ஆனா தொடர்ச்சியா படிச்சுட்டே இருந்தா மூளை சோர்வடையும் இல்லையா? அதனால ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு வாட்டி திட்டமிடப்பட்ட பிரேக் எடுத்துக்கலாம். அந்த பிரேக் நேரத்துல மட்டும் ஜாலியா பேசி மகிழுங்க. இது உங்க மூளைக்கு தேவையான ரீசார்ஜ் கொடுக்கும். அதே சமயம் படிப்போட தீவிரமும் குறையாது. பகுதி 6, குரூப் ஸ்டடியின் மிகச்சிறந்த நன்மைகள். உளவியல் வெற்றி. இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த திட்டமிடப்பட்ட முறை ஒரு மாணவரோட மனநிலையை எப்படி முற்றிலுமா மாற்றுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி நீங்க ஒரு டீமா சேர்ந்து படிக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கலாம். தனியா படிக்கும்போது ஏற்படுற அந்த தனிமை உணர்வும் சோர்வும் இங்க காணாம போயிடும். ஒரு குழுவா செயல்படும் போது படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான வேலையாவோ ஒரு பெரிய சுமையாவோ உங்களுக்கு தெரியவே தெரியாது. இது ஒரு கேம் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடும். இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த சிறப்பான குரூப் ஸ்டடி முறைய நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல இதுக்கப்புறம் ட்ரை பண்ண போறீங்களா? உங்க அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விளக்க தொடுப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஸ்டடி குரூப் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கற்றல் அப்படிங்கிறது ஒரு தனிமையான போராட்டம் கிடையாதுங்க, அது ஒரு அழகான கூட்டு பயணம். அடுத்த முறை நீங்க தனிமையில படிச்சு சோர்வடையும் போது உங்களை சுற்றியுள்ள நண்பர்களை ஒரு முறை நினைத்து பாருங்க. ஒருவேளை உங்க வெற்றியின் திறவுகோல் அவர்கள் கையில் இருக்கலாம் இல்லையா? சிந்திப்போம்.